இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அமேசான் அஃபிலியேட் சைட் வந்து எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ அத பத்தி நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஸோ இது வந்து recordingnow.com வந்து பார்த்தோம்னா, ஒரு பாப்புலரான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரோட வெப்சைட் இது. இது வந்து பார்த்தோம்னா, எனக்கு வந்து இந்த சைட் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, நான் இத வந்து ஒரு பேஸா வச்சு நான் நெறைய அனலைசிஸ்லாம் பண்ணும்போது, இதுவும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸா இருந்தது. என்னோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ இதோட ஓனர், அட்மின் யாருன்னு பார்த்தோம்னா, ஓடிஐ புரொடக்ஷன்ஸ். ஓடிஐ புரொடக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அந்த பர்சன் தான் இந்த வெப்சைட் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த லோகோவே உங்களுக்கு தெரியும். லோகோ பார்த்தோன்னா இந்த லோகோ எப்படி கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு மேபி ஐடியா எல்லாமே இருந்துக்கலாம். ஸோ இந்த லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வந்து எந்த வேலையும் பண்ண வேணாம். விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து லோகோ டிசைனிங் தெரியாமல் இருந்தாலும் கூட ஓகே. இதுக்கு நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி வந்து அவுட் சோர்ஸ் பண்ணலாம், இது எப்படி வந்து மினிமல் அமௌண்ட்டுக்கு நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணலான்னு கூட நம்ம டீட்டெயிலாக வீடியோஸில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் இந்த வீடியோ லிங்க்கில் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து அந்த வீடியோ லிங்க்ஸ்லாம் நான் வந்து டேக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து லோகோ. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறது கூட மேபி உங்களுக்கு வந்து ஐடியா இல்லாமையே இருக்கலாம். ஸோ வெப்சைட் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை. இதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் வேர்ட்பிரஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வேர்ட்பிரஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி வந்து வெப்சைட் வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸில் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டிசைனும் எப்படி வந்து டிசைன் வந்து சூப்பராக இருக்கும்னு கூட நான் வந்து தனி வீடியோஸில் நான் கவர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் கூட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கண்டென்ட். ஸோ பெஸ்ட் சோலோ 3 வயர்லெஸ் அண்ட் ஆனஸ்ட் ரிவ்யூன்னு வந்து ஒரு டாபிக் இருக்குது, ஒரு டைட்டில் இருக்குது. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் வந்திருக்கு. ஸோ என்ன கண்டென்ட் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, சம்திங் அந்த கண்டென்ட் இந்த ஹெட்ஃபோனுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காரு. இவர் தான் அந்த ஓடிஐ ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. இந்த ரிவ்யூ பார்த்தோன்னா இனிஷியலாகவே என்ன சொல்லியிருப்பான்னா, டிஸ்க்ளோஷர் தீஸ் லிங்க்ஸ் மேக் ப்ரொவைட் அ டிஸ்கவுண்ட் அண்ட் இன் ரிட்டன் கிவ் அஸ் கமிஷன் இன் ஆர்டர் டு ரன் தி வெப்சைட். ஸோ இந்த டிஸ்க்ளோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு அமேசான் அஃபிலியேட் வெப்சைட்டுக்கும் நம்ம வந்து என்ன சொல்லணுன்னா, அந்த கஸ்டமர்ஸ்க்கோ இல்லை வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணுன்னா, நீங்கள் வந்து இந்த பேஜில் இருக்கிற எந்த ஒரு கண்டென்ட்டும் படிச்சுட்டு நாங்கள் கொடுக்குற லிங்க் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பை பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு வந்து சம் கமிஷன் மாறிக்கும். அந்த மாதிரி டிஸ்க்ளோஸை நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். இவர் இனிஷியலாகவே என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நான் ரிவ்யூ கொடுக்குற ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காரு. பீட்ஸ் சோலோ 3 வயர்லெஸ் பிளாக் அமேசான், பீட்ஸ் சோலோ 3 வயர்லெஸ் கோல்டு அமேசான். ஸோ இதுதான் அந்த அமேசான் அஃபிலியேட் லிங்க். ஸோ இந்த லிங்க்கை நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, அது ரீடைரக்ட் ஆகிட்டு எங்கே போகும்னா அமேசான் வெப்சைட்டுக்கு போகும். ஸோ அமேசான் வெப்சைட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, விச் மீன்ஸ் வந்து இந்த பர்சனோட இந்த ஓடியோட இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே வந்து டேக் ஆகிடும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே எப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இல்லை வேறு எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் கூட இந்த ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து கமிஷன் போகும். ஸோ அதுதான் இந்த அமேசான் அஃபிலியேட் சைட்டோட மெயின் மோட்டிவ். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தா கண்டென்ட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். டுடே வி ஆர் ரிவ்யூவிங் தி லேட்டஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ் ஃப்ரம் பீட்ஸ் சோலோ 3 வயர்லெஸ் சம்திங் பிளா நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா க்ளீனாக இருக்கும் கண்டென்ட்டு, ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டவுட் வரும், எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் எழுதவே தெரியாது, ஸோ நான் எப்படி வந்து ஒரு அமேசான் அஃபிலியேட் வெப்சைட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதுக்கும் நீங்கள் வந்து வரி பண்ண தேவையில்லை. என்னென்னா எல்லாத்தையுமே நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணலாம். அவுட் சோர்ஸ்னால் என்னென்னா, நம்மளோட வேலையை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், மற்ற எக்ஸ்பர்ட்ஸ்க்கு நம்ம வந்து கொடுத்துடலாம். அவங்க வந்து அந்த வேலையை பண்ணி கொடுப்பாங்க. இன் ரிட்டன் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து பே பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஆன்லைனில் நடக்கும், எதுவுமே ஆஃப்லைனில் எங்கேயுமே நீங்கள் போகணுன்னு அவசியம் இருக்காது. எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ண முடியும். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் ஸ்டெப்ஸுமே நம்ம வந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் வந்து இந்த கம்ப்ளீட் சீரீஸை நீங்கள் பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம இந்த 2 லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட் பை பண்ணால் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸில் வந்து சம் கமிஷன் நமக்கு வந்து இந்த கம்பெனிக்கு வந்து வந்துடும். ஸோ
இந்த அமேசான் அஃபிலியேட் வெப்சைட்டில் வந்து மெயின் மோட்டிவே இதுதான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ www.reviews.com. ஸோ இதுவும் வந்து ஒரு அமேசான் அஃபிலியேட் வெப்சைட் தான் நினைக்கிறேன். நான் வந்து கீழே போய் செக் பண்ணுவோமா. ஸோ இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்க்கணும்னா டிஸ்க்ளோசர், இந்த ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர். reviews.com மேக்ஸ் மணி த்ரூ அஃபிலியேட் பார்ட்னர் லிங்க்ஸ். இஃப் யூ கிளிக் ஆன் a link we may earn a commission. Our writers and editors create all reviews, news and other content to inform readers with no influence from our business team. ஸோ இதுவும் ஒரு அஃபிலியேட் வெப்சைட்டு தான். ஸோ இப்போ இது வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இதுவும் ஒரு அஃபிலியேட் வெப்சைட் தான். இது வந்து பார்த்தோன்னா என்ன மாதிரி அஃபிலியேட் வெப்சைட்னு பார்த்தோன்னா நிறைய வேர்ல்டில் வந்து நிறைய அஃபிலியேட் வெப்சைட்ஸ் நடந்துட்டு நிறைய அஃபிலியேட் கம்பெனிஸ் இருக்குது. அமேசான் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் அஃபிலியேட் ஒரு வெப்சைட்டு. இது என்ன வெப்சைட்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுலேயும் பார்த்தோன்னா கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன வரும்னா நம்ம வந்து இந்த மாதிரி கண்டென்ட் எழுத முடியுமா எழுத முடியாதான் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே வந்து நம்மளால் எழுதணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து அந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், இந்த வெப்சைட் மேனேஜ்மெண்ட் அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தாவே அது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு அமேசான் அஃபிலியேட் வெப்சைட் மாதிரி தான் இருக்குது. பட் நான் வந்து கரெக்டாக சொல்ல முடியல, ஏன்னா லிங்க் எங்கே இருக்குன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவும் வந்து அஃபிலியேட் வெப்சைட்டு கன்ஃபார்மாக அது தெரியும். பட் அமேசான் அஃபிலியேட் வெப்சைட்டாக இல்லையான்னு பார்த்தா அனலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முன்னாடி கண்டென்ட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்டை போயிட்டு அமேசான் வெப்சைட்டாக இல்லையா அந்த மாதிரி செக் பண்ணிட்டு பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்னா நேச்சுரலாக இருக்காது. அதனால என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் வந்து நான் வெப்சைட் வந்து எடுக்கும்போதே வந்து இது அஃபிலியேட் வெப்சைட்டாக இல்லையான்னு நான் வந்து அனலைஸ் பண்ணல. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கீழே போய்ட்டு டிஸ்க்ளோசர் பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது அஃபிலியேட் வெப்சைட்னு. ஸோ எதுக்கு இப்படி நான் பண்ணுறேன்னா நேச்சுரலாக இருக்கிறதுக்காக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து இன்னொரு வெப்சைட் போவோம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு வெப்சைட்டை சர்ச் பண்ணியிருக்கேன். அதோட வெப்சைட்டோட நேம் பார்த்தா reviews.in. ஸோ .in வரதுனால வந்து இந்த வெப்சைட் வந்து இந்தியா ஜியோகிராஃபியை டார்கெட் பண்ணுது. இது பார்த்தா கம்ப்ளீட்டாக அஃபிலியேட் வெப்சைட்னு எனக்கு தெரியும். ஏன்னா பார்த்தோன்னா இங்கே கீழே வந்து க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா reviews.in இஸ் அ பார்ட்டிசிபேண்ட் இன் தி அமேசான் சர்வீசஸ். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அமேசான் அஃபிலியேட் வெப்சைட்னு க்ளீனாகவே நமக்கு தெரியுது. ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு சைட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ், ஹெட்ஃபோன், ட்ராவல் அண்ட் அவுட்டோர் கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரிவ்யூ எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுவோம். வயர்லெஸ் இயர்பட்ஸ். ஸோ கண்டென்ட் எழுதியிருக்காங்க, கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க, யூசர் ரேட்டிங் வந்து போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரைட், எங்கே அமேசான் லிங்க் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஸோ இங்கே வந்துடுச்சு. ஸோ பை அட் அமேசான். ஸோ என்னென்னா இவங்க எல்லாம் கண்டென்ட் எழுதுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பை அட் அமேசான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து அவங்களோட அஃபிலியேட் லிங்கை கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம பை பண்ணோன்னா இந்த கம்பெனிக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து சம் கமிஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எந்த ஒரு அமேசான் அஃபிலியேட் வெப்சைட்டுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஒரு கண்டென்ட் எழுதுவாங்க, கண்டென்ட் எழுதிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து நம்மளோட சீரீஸை கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த அஃபிலியேட் வெப்சைட், அமேசான் அஃபிலியேட் வெப்சைட்டு யூஸ் பண்ணிவிட்டு பீப்புள் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்தியாவில். அதே மாதிரி வந்து யூஎஸ் அந்த அதர் கண்ட்ரீஸில் பார்த்தோன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்தியாவில் இன்னும் மார்க்கெட்டை வந்து இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளோட நம்ம வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக கரெக்ட் டைம் இருக்கும். இந்த டைம் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்மளோட சைட்டை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம். அந்த சைட்டு மூலியம் ரெவன்யூ வந்து வேறு லெவலுக்கு நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சீரீஸை கம்ப்ளீட்டாக